ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து பிறந்த இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு இந்த ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் துதியையும் கொண்டு வருவோமாக. இந்த பிறப்பின் மகிழ்ச்சி நமது உள்ளங்களை மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருப்பவர்கள் நமது அண்டை அயலகத்தாருக்கும் சென்று அடையும்படியாக நம்மையே அர்ப்பணித்து செயல்படுவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஃப்ளையரிலே கொடுக்கப்பட்டுள்ள விண்ணை விட்டு தேவபாலன் அன்னை மரியிடம் ஜெனித்தார் ஜெனித்தார் என்று பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். விண்ணை விட்டு தேவபாலன் அன்னை மரியிடம் மண்ணுலகில் புல்லனையின் மீது பிறந்தார். ஏழ்மையின் கோலமாய் மனுவேலன் பெத்லஹேமின் பாலனாக அவதரித்தாரே. ஜெனித்தாரே என்ன விந்தையாய் ஜெனித்தார் ஜெனித்தார், இயேசுராஜன் மானிடனாய் ஜெனித்தார் ஜெனித்தார் ஜெனித்தார், இயேசுராஜன் மானிடனாய் ஜெனித்தார். ஆமாண்டவரே, மனிதனாக எங்களுக்காக பிறந்து வந்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை தரிசித்து எங்களை உமக்கு அர்ப்பணித்து இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவதற்கு கிருபை செய்யும். எல்லா துதி கன மகிமை இந்த ஆராதனையின் மூலமாக ஒருவருக்கே கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமை உண்டாக பாமாலை 61 பாடுவோம். பக்தரே வாரும். Oh
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குகிறவனை தண்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரரானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஜெபம் செய்வோம். எங்களுக்காக மனுவுரு எடுத்து வந்த தெய்வக்குமாரனே, இம்மானுவேலராக அவதரித்து எங்களோடு இருக்கும் எங்கள் இரட்சகரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். உமது நாமத்திற்கு மகிமையை ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனையின் எல்லா துதி கனம் மகிமை உமக்கே கொடுக்கப்படட்டும். பெத்லகேமின் குமாரன் மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரிலும் பிறந்து எங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவதோடு சமாதானம் இன்றி சந்தோஷமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்து மக்களுக்கு உம்மால் கிடைக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொடுக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தில் பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய. பக்கம் 1078. மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக்கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள்.
அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். பாடம் முடிந்தது. தேவனுக்கு மகிமை. சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். சங்கீதம் 98 வசனங்கள் 1 முதல் 5. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. சேர்ந்து சொல்லலாம். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாக்காரங்களின் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையார் அமரலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாஸ்தாயிற்று. தேவனே உமக்கு துதி உண்டாவதாக. மறுபடியும் நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 71 பாடுவோம். மெய்பக்தரே நீர் விழித்தெழும்பும். Sanos
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 16வது வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி தூய லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. லூக்கா 2வது அதிகாரம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தனுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாஸ்ரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேகம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமது வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருட கிறிஸ்மஸ் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். இது வெறும் கொண்டாட்டமாக அல்ல, நமது வாழ்க்கையின் மிக முக்கியமான, வாழ்க்கைக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதாக அமையட்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். நாமும் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை நமது அக்கம் பக்கத்தவரோடு, நமது உறவினர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நிறைவான மகிழ்ச்சியை பெற்று அனுபவிப்போமாக. வெகு வேகமாக ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து இந்த கிறிஸ்மஸ் நாள் நமக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். நான் இந்த நாளிலே கிறிஸ்மஸ் குறித்து சிந்திப்பதற்காக யோசித்து கொண்டிருந்த பொழுது எனது மனதிலே பல்வேறு காரியங்கள் தோன்றிக் கொண்டிருந்தன. கடைசியாக
த கிரைஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நாட்களின் அழுகைகள். டு யூ ஹியர் வாட் ஐ ஹியர்? நீங்கள் அந்த அழுகைகளை கேட்க முடிகிறதா? இதுதான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க இருக்கிறதான செய்தியின் சாராம்சம். ஐயா, கிறிஸ்மஸ் நாளிலே சந்தோஷமான, மிகவும் மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்க வேண்டுமென்று வந்திருப்போம். அழுகையை குறித்து ஏன் பேசுகிறீர்கள் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்மஸ் வெறும் மகிழ்ச்சியை மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை. கிறிஸ்மஸ் இட் டாக்ஸ் அபவுட் வேரியஸ் வாய்ஸஸ், வேரியஸ் கிரைஸ். இந்த கிறிஸ்மஸ் ஆலயத்தில் மணியோசையை மட்டுமல்ல, கேரல் சிங்கிங் பாடி வருகிற கொயர் கூட்டத்தின், பாடகர் கூட்டத்தின் பாடல் சத்தத்தை மட்டுமல்ல, அல்லது மிகவும் மனரம்மியமான இசையை மட்டும் கேட்பதற்கான நேரமல்ல. இந்த கிறிஸ்மஸ் இட் இஸ் ஆல்சோ டைம் டு ஹியர் சவுண்ட்ஸ் ஆஃப் ஆங்கியூஸ் அண்ட் கிரீஃப். அதாவது வேதனை மற்றும் துக்கத்தின் சத்தங்களையும் நாம் கேட்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பதாக நாம் கடந்து செல்வோம். அங்கே கேட்ட என்னென்ன குரல்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். மக்கள் குடிமதிப்பு எழுதுவதற்காக முழு எருசலேம் நகரமும் கோலாகோலமாக மக்கள் கூட்டம் மோதிக்கொண்டிருக்கிறது. மக்களின் பெருத்த இரைச்சல், அது ஒரு பெரிய சத்தம். மற்றும் மக்கள் தங்குவதற்காக பல்வேறு விடுதிகளிலே சென்று தங்களுடைய அறைக்காக ஒவ்வொரு விடுதிகளிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் ஒரு சத்தம். மிருகங்கள் தங்களுடைய சத்தங்களை இன்னும் வேறு விதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வானத்திலே வானதூதர்கள் பாட ஆரம்பித்து விட்டனர். வானதூதர்களின் சத்தம் கேட்டு மேய்ப்பர்கள் உடனடியாக மந்தையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வந்துவிட்டனர். இதுதான் கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் ஒரு புறத்திலே கேட்கிறதான ஒரு சத்தங்கள். இன்னும் ஒரு புறத்திலே சற்று நாட்கள் கழித்து, ஒருவேளை அது 1.5 வருடமாக இருக்கலாம் அல்லது 2 வருடமாக இருக்கலாம், கிறிஸ்மஸின் தொகுப்பு இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் இனிமேல் தான் சாஸ்திரிகள் வர வேண்டும். கிறிஸ்மஸின் தொகுப்பு கடந்து கொண்டே இருக்கிறது. 2 வருடங்கள் அல்லது 1.5 வருடங்கள் கழித்து திடீரென எல்லாவிதமான போர் வீரர்கள் அல்லது காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஓடி வருகின்றனர். அழுகையின் கூக்குரல், சிறுவர்களின் அழுகை மற்றும் பெற்றோர்களின் அழுகை, இது கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் நம்முடைய காதுகளில் பொதுவாக கேட்காத ஒரு காரியமாகும். இப்பொழுது இயேசுவானவர் முன்னணையில் இல்லை, அதாவது மாட்டுத் தொழுவத்தில் இல்லை. அவர்கள் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். ஏதோ ஒரு சிறிய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சாஸ்திரிகள் என்னும் ஞானம் பெற்ற மனிதர்கள் வந்து அவரை ஆராதித்து விட்டு சென்றதுதான் தாமதம். ஏரோது தான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதை அறிந்து இந்த சிறுவர்களை எல்லாம், அதாவது கோபத்திலே கொந்தளித்து 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா சிறுவர்களையும் கொண்டு குவிப்பதற்கு கட்டளையிட்டு விட்டான். சற்றே யோசித்து பார்ப்போம். 2 வருடம் என்பது நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சிறு குழந்தைகள் எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டார்கள் என்பதை சற்று கற்பனை பண்ணி பார்ப்போம். 1ஆம் மாதத்திலே நம்முடைய அரவணைப்பு அல்லது நம்முடைய இணைப்பு, பிணைப்பு ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து கொண்டே சென்றிருக்கும். சிறுவன் அல்லது சிறுமி எப்படியெல்லாம் சத்தம் கொடுக்க அல்லது அசைய ஆரம்பிப்பார்களோ நம்முடைய அன்பின் பிணைப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏறத்தாழ 1.5 வருடத்திலிருந்து 2 வருடம் ஒரு குழந்தை ஒரு வீட்டிலே வளர்ந்து விட்டதென்றால் பெற்றோரோடு பிரிக்க முடியாத, பின்னி பிணைந்து போன உறவை கொண்டிருக்கும் அந்த குழந்தை. பெற்றோரால் குழந்தையை விட்டுவிட்டு தங்களை யோசிக்க முடியாது. எதை செய்தாலும், மார்க்கெட் சந்தைக்கு சென்று ஒரு சாக்லேட் வாங்கினாலும் கூட பாதி சாக்லேட் என்னுடைய மகனுக்கு, முதலாவது என்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு என்று சொல்லிவிட்டு அதற்கு பின் தான் பெற்றோர்கள் உண்பார்கள். அந்த அளவிற்கு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறதான உறவை
2 வருடத்திலே திடீரென யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட போர் வீரர்கள் வருகின்றனர், காவல்துறையினர் வருகின்றனர். மிகவும் பலவந்தப்படுத்தி அன்னையின் கையிலிருந்து அல்லது வீட்டிலே எங்கோ ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற சிறுவனை அல்லது சிறுவனை இழுத்து வெட்டி கொலை செய்து விடுகிறார்கள். அங்கே எப்படிப்பட்ட சத்தம் உருவாகி இருக்கும் என்று சற்று நாம் யோசித்து பார்ப்போம். பல்வேறு சத்தங்கள், ஒரு புறத்திலே மகிழ்ச்சியின் ஆரவாரம், இன்னொரு புறத்திலே தோல்வியின், வேதனையின், துக்கத்தின் சத்தங்கள். அன்பின் திருச்சபையே, இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் தாமே இந்த 2 விதமான சத்தங்களுக்கு ஊடாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறத்திலே நாம் பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறோம், ஒரு புறத்திலே பல்வேறு சந்தோஷங்களை அனுபவித்திருக்கிறோம். அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு துக்கங்கள், பல்வேறு வேதனைகள் மற்றும் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து இவைகளுக்கான உத்தரவு அல்லது இவைகளுக்கான பதில் கிடைக்காதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸ் நமக்கு என்ன கற்றுத்தர இருக்கிறது? 3 காரியங்களை வெகு வேகமாக உங்கள் மத்தியிலே வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, there is a suffering and God came to bear with us. அதாவது வாழ்க்கையிலே துன்பங்கள் என்று நிச்சயமாக உண்டு. அவைகளெல்லாம் நம்மோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது நம்மோடு சேர்ந்து சுமப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே துன்பம் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. இந்த உலகத்திலே போராட்டம் இல்லாத மனிதன் எவருமே கிடையாது. எல்லா மனிதர்களும் துன்பத்தின் ஊடாகத்தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதைத்தான் வேதவசனமும் சொல்கிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்முடைய வேதாகமம் 2 பகுதிகளையும் மிகவும் தெளிவாக நமக்கு கற்றுத்தருவதில் ஒரு நாளும் பின்தங்கியதில்லை. நமது வேதாகமம் வெறுமனே சந்தோஷமான ஆரவார சத்தங்களை மட்டுமல்ல, அல்லது சாஸ்திரிகள் வந்து தங்கம் வெள்ளைப்போளத்தை படைத்த மகிழ்ச்சியானதை மட்டுமல்ல, ஒரு புறத்திலே மிகவும் கூக்குரலிட்டு வேதனையிலே அழிந்து கொண்டிருக்கிற அடுத்த பகுதியையும் உங்கள் முன்பதாக என் முன்பதாக மிகவும் அழகாக படம் பிடித்து காட்டிவிட்டது. மீண்டுமாக நாம் இந்த 18 மாதங்கள் நிறைந்து போன அந்த குழந்தைகளை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி இருக்கலாமே. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகத்தானே வந்தார். இந்த மனிதர்களின் பாவங்களை நீக்கி இவர்களுக்காகத்தானே அவர் தன்னையே அர்ப்பணிக்க வந்தார். ஆண்டவர் ஏன் இவர்களை காப்பாற்றாமல் அவர்களை ஏன் கொலை செய்வதற்கு அனுமதித்து விட்டார்? பல்வேறு கேள்விகள் நமது உள்ளத்திலே தோன்றிக் கொண்டிருக்கும். இவைகளுக்கெல்லாம் நம்மிடத்திலே பதில் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அனுமதித்திருந்தார். ஆகவேதான் there is a suffering, God came to bear with us. ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் நிச்சயமாக காணப்படக்கூடும். வேதனை இல்லாத குடும்பம் அல்லது மன கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் இல்லாத குடும்பங்கள் என்று யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இவைகளின் மத்தியிலும் நான் கிறிஸ்து, அதாவது பெத்லஹேமின் பாலகனை வாழ்க்கையிலே நான் நம்புவேன் என்றால் அவர் இவைகளை என்னோடு கூட சேர்ந்து சுமப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் மாத்திரம் தனியாக சுமக்க வேண்டும் என்று அவசியமில்லை. கர்த்தாதி கர்த்தர் உங்களுடைய வேதனையையும் என்னுடைய வேதனையும் நம்மோடு சேர்ந்து சுமப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதே வேளையிலே மரியாள் யோசேப்பை யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், வேதனைகளின் ஊடாக எனது குழந்தை என்ன ஆகும்? ஐயா, இவர் உலகத்தின் இரட்சகர், இவரும் கொலை செய்யப்பட்டு விடுவாரா? ஆண்டவர் அவர்களை சுமந்து செல்கிறார். ஐயா, உங்களை படைத்ததின் நோக்கம், உங்களை பராமரித்து வருவதின் நோக்கம், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் என்றால், இயேசு சுவாமி என்ற சிறிய குழந்தையை சுமந்து சென்றது போல உபத்திரவத்தின் பாதையிலும் மரியாளும் யோசேப்பும் இந்த உபத்திரவத்தை சந்தித்திருக்க மாட்டார்களா? அவர்கள் எத்தனையோ உபத்திரவத்தை சந்தித்தார்கள் சிறு வயதை இயேசுவோடு கூட. ஆனாலும் அவர்களை சுமந்து சென்ற ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே
உங்களது என்னுடையது என்னது துக்கங்களின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே நம்மை கடந்து செல்வதற்கு அவர் உதவி செய்வார். ஆக ஆண்டவர் ஏதோ வானத்திலே நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்ட இடத்திலே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று யோசிக்க வேண்டாம். அவர் அவைகளை பார்த்து கொண்டு மட்டும் இருக்கவில்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் எனது பலவீனங்களிலே எனக்காக வேண்டுதல் செய்து துக்கங்களை சுமக்கிற ஆண்டவர். இரண்டாவதாக, there is a uncertainty, God came to lead us through it. இந்த உலகத்திலே சூழ்நிலைகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக காணப்படலாம். there is an uncertainty. ஆனாலும் அவைகளுக்கு மத்தியிலே என்னை நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். யோசேப்பு மரியாளை யோசித்து பாருங்கள். என்ன அன்சர்டனிட்டி அவர்களுடைய வாழ்க்கையிலே? 2 வருடங்கள் குழந்தை பிறந்து விட்டது, தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருப்பார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, உடனடியாக நீங்கள் புறப்பட வேண்டும், உடனடியாக ஓடி போக வேண்டும், எகிப்திற்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் அனைவரும் பிரயாணப்படுகிறவர்கள். நாம் பிரயாணப்படுவது சுற்றி பார்ப்பதற்காக பல இடங்களுக்கு நாம் செல்லுகிறோம். சுற்றி பார்ப்பதற்காக புறப்படுவதற்கு முன்பதாகவே நாம் எங்கு செல்வோம், எங்கே தங்குவோம், எப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம், எல்லாவற்றையும் முதலாவதாகவே நாம் திட்டமிட்டு விடுவோம். வேண்டிய பணத்தை நாம் கையில் எடுத்து கொண்டு செல்வோம். யோசேப்பு மரியாளை சற்று யோசித்து பாருங்கள். எதுவும் தெரியாது, சத்தம் வருகிறது, நீ உடனடியாக ஓடிவிடு, எகிப்திற்கு சென்று விடு. கையிலே பணம் இல்லை. யோசேப்பு மரியாளும் மிகவும் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களிடத்தில் வாழ்வதற்கு பணம் கிடையாது. அதைத்தான் லூக்காவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பணம் இல்லாதவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள். திடீரென சொல்லுகிறார், ஓடு எகிப்திற்கு. ஐயா, எங்கு போவது, எங்கு போய் தங்கியிருப்போம்? வழியிலே நாங்கள் செல்வோம் என்றால் உண்பதற்கு கூட எங்களிடத்திலே பணம் இல்லையே. ஐயா, இதை குறித்து எல்லாம் நீ கவலைப்படாதே. there is uncertainty. உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்கள் இருள் அடைந்தது போல காணப்படலாம். என்ன நடக்கும், இதற்கு அடுத்ததாக என்ன நடக்கும் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் இதற்கு ஊடாக நடத்தி செல்வார் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம். சற்று ஆபிரகாமை யோசித்து பார்ப்போம். ஊர் என்கிற தேசத்திலிருந்து திடீரென சொல்கிறது, நீ இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடு, உன்னுடைய தகப்பன் வீட்டார், உன்னுடைய ஆடு மாடு சொத்து சுகம் செல்வம் அனைத்தையும் விட்டுவிடு, நீ என் பின்னே ஓடிவா. விட்டுவிட்டான், ஓடி வந்தான். அவனை விசுவாசத்தின் தகப்பனாக இந்த உலகத்திலே அனைவருக்கும் மத்தியிலே செல்வந்தனாக மாற்றியவர் தான் நமது ஆண்டவர். யோசேப்பு மரியாளும், இல்லை ஐயா, எங்களிடத்திலே பணம் இல்லை. ஸோ வீரர்கள் சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிறார்கள், எங்களுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்வோம் என்றால் கொலை செய்யப்பட்டு விடுவான், ஆகவே நாங்கள் இங்கிருந்து போக முடியாது, நாங்கள் ஒளிந்து இருப்பது தான் நல்லது என்று சொல்லியிருப்பார்கள் என்றால், இயேசு பாலன் இன்னைக்கு நமக்கு இரட்சகராக மாறியிருப்பாரா தெரியாது. அவர்கள் அந்த சூழ்நிலையிலும் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரின் சத்தம் கேட்டுவிட்டேன், அவர் என்னை நடத்தி செல்வார். அன்பின் திருச்சபையே, கிறிஸ்தவர்களாக பல்வேறு ஆண்டுகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சத்தத்தை பல்வேறு முறைகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே நாம் தீர்மானிக்க வேண்டிய இடங்களில் சரியாக தீர்மானிக்கிறோமா? எது நடக்கும் எது நடக்காது என்று நாம் அறியாது இருக்கிறதினாலே அன்சர்டனிட்டி என்கிற ஒரு காரியம், அதாவது இருள் அடைந்தது போல காணப்படுகிறதினாலே நாம் பல்வேறு சூழ்நிலைகளில் பின்வாங்கி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், even though there is uncertainty, I will take you through, I will lead you through, I will make you a successful. கடைசியாக, there is a death, but God came to overcome it. There is a death. ஐயா, மரணம், துக்கம் எல்லாருடைய குடும்பங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் 2 வயதிலே மரிக்க வேண்டியவர் 33 வயதிலே தன்னுடைய வாழ்க்கையையே இந்த சமுதாயத்திற்காக கொடுத்து விடுகிறார். அவர் மரணத்தையே வென்று விட்டார். 3வது நாளிலே மரணத்தை வென்று வெற்றியாக உயிர் தெழுந்து விட்டார். அவர்தான் இந்த இயேசு கிறிஸ்து. 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்தேன். முதலாவதாக, there is a suffering, God came to bear with us. இரண்டாவதாக, there is uncertainty, God came to lead through us. There is a death, but God came to overcome it. ஒரு குடும்பத்திலே கிறிஸ்மஸ் குடில் ஆயத்த பண்ணி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்மஸ் குடில் என்றால் நமக்கு நன்றாக தெரியும், நமது ஆலயத்திலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது.
பெற்றோர் கிறிஸ்மஸ் குடிலை நன்றாக அலங்கரித்து விட்டனர். அவருடைய வீட்டில் இருந்த ஒரு சிறிய பையன், 3-4 வயது சிறிய பையன், அவன் விளையாடுவதற்கான வைத்திருந்த ஒரு பொம்மை டைனோசர், அந்த பொம்மை அதனை ஊதி எவ்வளவு பெரியதாக வேண்டுமென்றாலும் மாற்றிக்கொள்ளலாம். அதனை கொண்டு வந்து இதுவும் இந்த குடிலிலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான். பெற்றோர் சொல்கிறார்கள், இந்த டைனோசர் இயேசு சுவாமியின் காலத்தில் இருந்ததில்லை. அடுத்தாற்போல் இந்த டைனோசருக்கு இந்த குடிலிலே எந்த இடமும் இல்லை. ஆகவே இந்த டைனோசரை இங்கே வைக்கக்கூடாது, நீ இதனை எடுத்துவிட்டு சென்று விடு. ஆனால் பையன் மிகவும் அடம் பிடிக்கிறான், அழுகிறான். ஒன்றும் புரியாத பெற்றோர் இறுதியாக டைனோசரை அந்த குடிலிலே வைப்பதற்கு சம்மதித்து விட்டனர். குடிலிலே ஆடு, மாடு மற்றும் மிருகங்களுக்கு மத்தியிலே டைனோசர் மிகவும் கம்பீரமாக தோற்றமளித்து கொண்டிருக்கிறது. திடீரென வருகிறான் அந்த சிறுவன் டைனோசரை பார்க்கிறான், குழந்தை இயேசுவின் முகத்தை பார்க்கிறான். அவனுக்கு அங்கே ஏதோ தெரிகிறது. இயேசுவின் முகத்திலிருந்து அவனுக்கு ஒரு பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கிறது. அவன் தந்தையிடத்திலே சொல்கிறான், அப்பா, இம்மட்டுமாக இந்த டைனோசர் தான் உலகத்திலே எல்லாவற்றையும் விட நான் பெரியது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது இந்த குழந்தை இயேசுவின் முகத்திலிருந்து வருகிற வெளிச்சம், பிரகாசம் என்னுடைய டைனோசரை முற்றிலுமாக அதனுடைய சுரூபம் தெரியாதபடிக்கு அகற்றி இருக்கிறது. ஆக இது அல்ல, இயேசுவே எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று சொன்னானாம். அன்பின் திருச்சபையே, நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதியா, வருத்தங்களா, துன்பமா, துக்கமா, வேதனையா, நமது குழந்தைகளை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையை குறித்த பல்வேறு கேள்விக்குறிகளா? there will be a suffering, there will be uncertainty, there will be death, but remember, God is there. He will take you through, He will make you success. That is the message of Christmas. God bless you. நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசேயா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை Visu
சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். மறுபடியுமாக இந்த சிறப்பு நாளிலே கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளிலே ஆலயத்திற்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற திருச்சபையின் நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் மற்றும் நம்முடைய அக்கம் பக்கத்திலே வசிக்கும் பல்வேறு நண்பர்கள் ஆலயத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸின் மகிழ்ச்சியை உங்களோடும் பகிர்ந்து கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களின் மெய்யான மகிழ்ச்சியை தொடர்ந்து நாம் பெற்று இந்த சமுதாயத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போமாக. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வருகிறபடியாக இந்த நாளிலே நமது ஆலயத்திலே அநேக நண்பர்கள் ஆலயத்தை வந்து பார்ப்பதற்கும் தன்னுடைய காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கும் வருவார்கள். அநேக நண்பர்கள் இங்கு வருவதனால் நூற்றுக்கணக்கான நண்பர்கள் வருவதுண்டு. அவர்களை உபசரிக்கவும் வரவேற்கவும் உங்களில் யாராவது விரும்புவீர்கள் என்றால் மாலை 2 மணி முதல் 7 மணி வரை தயவு செய்து நீங்கள் முன் வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். உங்களுடைய பெயர்களை எங்களிடத்தில் கொடுப்பீர்கள் என்றால் அதற்கு ஏற்றபடியாக நாம் நேரத்தை பிரித்தெடுத்து கொள்ளலாம். நாம் அனைவரும் தாங்குகிற LPCF சில்ட்ரன் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வருகிற 27வது தேதி, அதாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நமது பாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். நாம் தாங்குகிறவர்கள், ஆதரிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் அவர்களை நேராக சந்தித்து அவர்களோடு உறவாடுவதற்கும் நமது அன்பை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே பகிர்ந்து கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும். தயவு செய்து வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். அப்படியே இந்த வருடம் முழுவதும் நம்மை ஆண்டு நடத்திய, பராமரித்து பாதுகாத்த இயேசு கிறிஸ்துவிற்கு நன்றி செல்லும் வண்ணமாக 31வது தேதி மாலை 5 மணிக்கு வருட இறுதி நன்றி ஆராதனை ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. தயவு செய்து மாலை 5 மணிக்கு ஆலயத்திற்கு வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்று நமது நன்றிகளை ஆண்டவருக்கு செலுத்த முன்வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். புதிய வருட ஆராதனை கர்த்தருக்கு சித்தமானால் 31வது தேதி இரவு 11:45 ஆரம்பமாகும். அப்படியே புதிய வருட காலை ஆராதனை வழக்கம் போல ஆங்கில ஆராதனை 8:30க்கும், தமிழ் ஆராதனை 10:30க்கும், ஹிந்தி ஆராதனை 12:30 நடைபெறும். வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நமது ஆலயத்தின் பாரம்பரியத்தின்படியாக கம்பைன்ட் கவனன்ட் சர்வீஸ் அது காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். அதோடு இணைந்து நமக்கு ஐக்கிய விருந்தும் நடைபெறும். புதிய வருடம் வந்தவுடனே நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்ப்பது நம்முடைய ஆனுவல் கார்டன் ஃபேட், அதாவது நாம் தாங்கி கொண்டிருக்கிற இந்த லெப்பசி பேஷன்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்ட், அதாவது அவர்களுக்காக பணம் சேகரிப்பதற்கும், மேலும் இந்த அருமையான ஆலயத்தை
போற்றி பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் இந்த நேரத்தை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோம். ஸோ அது கர்த்தருக்கு சித்தமானால் 14வது தேதி பிப்ரவரி மாதம், அதாவது 2வது சனிக்கிழமை 11 மணி முதல் நடைபெறும். அதற்காக இப்பொழுதிருந்தே ஆயத்தப்படும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆனுவல் கார்டன் ஃபேட்டுக்கான டென்ட் மற்றும் பல்வேறு காரியங்களுக்கான செலவுகளை நீங்கள் பொறுப்பெடுக்க விரும்புவீர்கள் என்றால் வாலண்டியராக முன் வந்து கொடுக்கும்படியாகவும் அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are here for the first time, please stand up at your place. We would like to welcome you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். Thank you. Please be seated. மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் இந்த சமுதாயத்திற்காகவும் உலக மக்களின் அமைதிக்காகவும் உம்மிடம் வருகிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்கள் அனைவருக்கும் கூட்டிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியை பெறாத மற்ற எங்கள் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியின் இச்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் முன்மாதிரியாக வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் சமாதான பிரபுவாம் எங்கள் தேவனே, இந்த பூமியில் சமாதான ஆட்சி அமைக்கப்படுவதாக. உலகின் பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக நடந்து வரும் மோதல்கள், யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள், உள்நாட்டு போர்கள், விரோதங்கள் எல்லாம் விரைவில் நீங்கி தெய்வீக சமாதானம் நிலவ அருள் தாரும். மற்றும் மக்கள் மன அமைதியோடு வாழவும், நாடுகளும் சமுதாயங்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும், அதனால் அமைதியும் மன மகிழ்ச்சியும் மக்கள் மத்தியில் பெருகவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் வினய் குமார் சச்சேனா, டெல்லியின் முதலமைச்சர் ரேகா குப்தா, எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சூரியகாந்த், முப்படை தலைவர்கள், இவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் உம்முடைய ஞானத்தை தாருங்கள். நாட்டின் பாதுகாப்பிற்காக இரவும் பகலும் களைப்பின்றி செயல்படும் இராணுவ வீரர்கள் நலன் விசாரிக்கப்படுவதாக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் பிரதம பேராயர் பரிதோஷ், தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் ரூபன் மார்க், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடோசியஸ், எங்கள் பிஷப் பால், எங்கள் போதகர்கள் மோனோதீப், ரத்தன்ராஜ், ஜெயக்குமார் மற்றும் எல்லா லேலீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழு, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், ஞாயிறு பாடசாலை, இவர்கள் எல்லோருக்கும் உம்முடைய ஆவியை தந்து வழிநடத்துங்கள். இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் பராமரிக்கவும், தங்கள் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக செயல்படவும் கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் வன்முறை மற்றும் பல்வேறு பாகுபாடுகளை சந்தித்து வரும் மிஷனரிகள், போதகர்கள் மற்றும் விசுவாச குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். குறிப்பாக வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மன, உடல் மற்றும் ஆன்மீக உபத்திரவங்களை எதிர்கொண்டு வரும் உம் பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்குவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் இந்நாட்களில் அதிகரித்து வரும் காற்று மாசு மற்றும் அதனால் பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாகி வரும்
சிறியோர் முதல் பெரியவர்களை சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். அரசும் மக்களும் இணைந்து இந்த மாசு கட்டுப்படுத்தப்பட கிருபை தாரும். மேலும் அதிகரித்து வரும் குளிரின் மத்தியில் சிறியோர், முதியோர் மற்றும் தங்குவதற்கு ஏற்ற வசதி, போதுமான குளிர் ஆடைகள் இன்றி கஷ்டப்படும் அனைவரையும் உம் கிருபையால் அரவணைத்தருளும். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் வாழ்வின் விளிம்பில் அனுதினமும் பல்வேறு சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் மக்கள் கூட்டங்களுக்கு உம் தயை வேண்டி நிற்கிறோம். மேலும் பல்வேறு உபாதைகளுக்கும் துஷ்பிரயோகத்திற்கும் உட்படுத்தப்படும் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் நலிவடைந்த வர்க்கத்தினருக்கும் தயை செய்து அனைவருக்கும் நீதியும் நியாயமும் கிடைக்க செய்வீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் இந்த புவி சந்தித்து வரும் பெருத்த காலநிலை மாற்றத்திற்காகவும் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் படைத்த இந்த பூமியை நல்ல உக்ரானக்காரர்களாக போற்றி பாதுகாக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். மேலும் இவ்வுலக பாடுகள் மத்தியில் விவசாயிகள், துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளவர் யாவரின் நம்பிக்கையையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லோருக்கும் உம் தயையும் கிருபையையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உம் கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக மார்க் டூலி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, ஹன்னி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்மோகன் சிங் சோத்ரி, எல்லா ஆர்சுண்டி, ஆர்எஸ் சேவக், லீலா ரேவன்பெக், அனு பென்சன், ஜோஸ்பின் சாம்சன், ஹாரிசன் ஜேம்ஸ், மரியம் சுதீர் குமார், சதீஷ் ஜேக்கப், அண்ணா ஜார்ஜ், கிரீனிகா சேகர், ஜெய தத்தா, வாணி சுந்தர்ஜி, எல்லா டாப்போ, ஷாண்டா டலிபுட்டின், ரஞ்சனா, ஜோதிலால், மிரியம் சாமுவேல், சுனில் சிங், மோரிஸ் யொஹன்னா, ஜிசி வில்லியம்ஸ், தாமஸ் டேவிஸ் அண்ட் கிரேசின் சேவக். இவர்கள் எல்லோருக்கும் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகித்தருளும். ஆமேன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே,
உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்திற்கு திரும்புகின்றோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புதுஜீவன் உள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமென். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நாம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கி இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. காணிக்கை பாடலாக கீர்த்தனை 21 பாடுவோம். ஆதி திருவார்த்தை. கீர்த்தனை 21. அற்புத பாலனாக
நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதிமுதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துகிறீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். உம்மை போற்றி பாடுகின்ற ஒருபோதும் முடிவில்லாத போற்றுதல்களை நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து பாடி உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதத்திலே
பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் இந்த பாத்திரத்தையும் உமது சமூகத்தில் வைத்து பரிசுத்தம் பண்ணுவதின் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் ஜீவிக்கின்றோம். நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு அர்ப்பித்தபடி சொல்லுவோம். நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இவ்விலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றில் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் எங்களை ரட்சித்துக் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய
மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன். விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறெடுங்கள். Adonai,
கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரே நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சந்தோஷம் சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய திரியேக தேவனின் பிரசன்னம் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவதாக. பின்பவனி கீதமாக பாமாலை 72 பாடுவோம். ராக்காலம் பெற்ற மீட்பது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.